தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் 6வது நாள். இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசனத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வசனத்தை தான் கொடுத்தாரு. இவ்வளோ நாள் 3-4 வசனங்கள் படிப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த 6வது நாள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இங்கே 2 விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஸோ 2 காரியம், 2 விஷயம். ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை அது ஆரம்பிக்கிறோம்ல, அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஊழியமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது எந்த ஊக்கத்தோட, எந்த ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது முடிவு கரெக்டாக இருக்கணுமா. எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது அற்பமாக ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிவு நல்லா இருக்கணும். ஆனால் நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிவு பார்த்தா எல்லா விஷயத்துலேயும் தோல்வி தான் இருக்கும். ஏன் தோல்வின்னா, இன்றைக்கி இப்போ இந்த 40 நாள் ஜபத்தில் வச்சுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துவக்கமே சரியில்லாமல் இருக்குது, முடிவும் சரியில்லாமல் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், 6 மணி ஜபம். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தியானத்தில் உட்காருங்க. அப்போது ஆரம்பம் எவ்வளோ நீ எந்த ஃபவுண்டேஷன் போறியோ பில்டிங் அதுதான் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீ சரியான பில்டிங்கை ஃபவுண்டேஷனில் சரியான அது ஒரு பில்டிங்கு கட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த பில்டிங் கட்டணும்னா நீ என்ன பண்ணும், உன்னுடைய அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது அது என்ன பண்ணணும், நல்லா நோண்டணும், அதுக்கேற்ற கம்பி போடணும், அதுக்கேற்ற ஜல்லி போடணும், அதுக்கேற்ற சிமெண்ட் போடணும். அப்போ தான் அந்த ஃபில்லர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங் மட்டும் கனவுல பெருசாக கட்டிட்டேன், ஆனால் ஃபவுண்டேஷன் போடும்போது ஏற்ற கம்பியும் அங்கே போடல, ஏற்ற ஜல்லியும் போடல, ஏற்ற சிமெண்ட்டும் போடாமல் இருந்தால் அந்த பில்டிங் தாங்குமா, தாங்காது. அதான் சொல்கிறார் இங்கே அருமையான பிரசங்கி சாலமோன் சொல்கிறார், ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு ரொம்ப முக்கியம். உங்கள் முடிவு இந்த 40 நாள் சரியான முடிவு எடுத்து பாருங்கள். 6 மணி என்ன, 6 மணிக்கு நான் ஜபத்தில் உட்காருவேன். இங்கேன்றதில்லை, எந்த விஷயத்திலும் சரி. இதை நான் சாதிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு தூக்கம் பார்க்கக்கூடாது, சோர்வு பார்க்கக்கூடாது, களைப்பு பார்க்கக்கூடாது, புரியுதா? அவமானங்கள் பார்க்கக்கூடாது, நிந்தனைகள் பார்க்கக்கூடாது, போராட்டங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம நோக்கம் ஒரு காரியத்தை முடிவு எடுத்துட்டோன்னா அதில் எப்படியாவது ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அது முடிக்கணும், அவ்வளோதான். அதான் ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு எப்படி இருக்கணுமா, சம்பூர்ணமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமமானவன். நம்மளை நம்ம பெருமையாக பேசி டம்மோர் வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில பேர் பேண்ட் வச்சுக்குவாங்க, நான் யார், நான் எப்படி, நான் என்ன பண்ணுறேன், அப்படி பேண்ட் வச்சுக்குவாங்க. ஆனால் முடியல பார்த்தா அவன் பேண்ட் வச்சதில் தன்னை எதெல்லாம் நினைக்கிறானோ அதில் நிற்க மாட்டான், அதில் நிற்க மாட்டான். அந்த பில்டிங் தாங்குமா, தாங்காது. அதான் சொல்கிறார் இங்கே அருமையான பிரசங்கி சாலமோன் சொல்கிறார், ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு ரொம்ப முக்கியம். உங்கள் முடிவு இந்த 40 நாள் சரியான முடிவு எடுத்து பாருங்கள். 6 மணி என்ன, 6 மணிக்கு நான் ஜபத்தில் உட்காருவேன். இங்கேன்றதில்லை, எந்த விஷயத்திலும் சரி. இதை நான் சாதிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு தூக்கம் பார்க்கக்கூடாது, சோர்வு பார்க்கக்கூடாது, களைப்பு பார்க்கக்கூடாது, புரியுதா? அவமானங்கள் பார்க்கக்கூடாது, நிந்தனைகள் பார்க்கக்கூடாது, போராட்டங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம நோக்கம் ஒரு காரியத்தை முடிவு எடுத்துட்டோன்னா அதில் எப்படியாவது ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அது முடிக்கணும்,
அவ்வளோதான். அதான் ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமமானவன். நம்ம பெருமையாக பேசி டம்மோர் வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில பேர் பேண்ட் வச்சுக்குவாங்க, நான் யார், நான் எப்படி, நான் என்ன பண்ணுறேன், அப்படி பேண்ட் வச்சுக்குவாங்க. ஆனால் முடியல பார்த்தா அவன் பேண்ட் வச்சில் தன்னை எதெல்லாம் நினைக்கிறானோ அதில் நிற்க மாட்டான், அதில் நிற்க மாட்டான். ஏன்னா முடிவு எடுக்கிற, ஆனால் முடிவில் நிற்க மாட்டான்ற. தீர்மானத்தில் நிற்கணும். ஒருத்தன் தீர்மானத்தில் எவன் சரியாக நிற்கிறானோ அவன் வாழ்க்கையில் எத்தனை புயல் அடித்தாலும் எவ்வளோ காற்று அடித்தாலும் அவன் ஜெயிப்பான். ஆமென் சொல்லுவாமா? அப்போது நம்ம சரியாக ஒரு காரியத்தை துவக்கிறேன்னா, இந்த 40 நாள் ஜபத்தை நான் துவக்கிறேன்னா என்னை அர்ப்பணிக்கணும். முதல்ல என்னை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சுட்டு அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கணும். நாளை காலையில் 6 மணி வரப்போகுது, நைட்டு நீ நம்புவியோ நம்ப மாட்டோம், நைட்டு 5 நிமிஷம் நான் தூங்கலை. கொசுக்கடி, பயங்கரமான கொசுக்கடி என்னை தூங்க விடலை. ஆனால் நான் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். அலாரம் வச்சிருவேன், எழுந்துக்க முடியாதான், ஏஞ்சிப்பேன். ஏன்னா 40 நாள் நான் சொல்லிட்டேன், 40 நாள் ஜபத்தை நடத்துவான், 40 நாள் ஜபத்தில் இருப்பேன் சொல்லிட்டேன். நிறைய பலவீனங்கள் வரும், நைட்டில் நஞ்சு வேலை வரும், கஷ்டமாக இருக்கும், தூக்கம் இருக்காது. 5 மணிக்கு தான் தூங்கினேன். 5 மணிக்கு தூங்கினேன்னா எப்படி தூங்கியிருப்பேன்? 2 நிமிஷம் அப்படி கண்ணு மூடி மறுபடியும் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறேன்? ப்ரேயருக்கு வரேன். ஏன் தெரியுமா? துவக்கிட்டேன், முடிக்கணும், சரியாக முடிக்கணும். கர்த்தருக்கு யார் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதுவும் வாயிலேருந்து வார்த்தை எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் வார்த்தை கொடுத்துட்டா அது கரெக்டாக நடக்கணும். அதுக்கு தான் ஒருத்தனை பொறுத்துன்னு செய்வது பிரச்சனை இல்லை, ஆனால் பொறுத்தின சரியாக நிற்கணும். அது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிக்கணுமா? பைபிள் வசனம் சொல்லுகிறது. அதோட உன்னால் செய்ய முடியலன்னா அது பொறுத்தினே பண்ணாமல் இருப்பது நல்லதான். ஸோ ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன்னா அதை முடிவு நம்ம சம்பூர்ணம். அதுதான் பவுல் சொல்வார், நான் ஓட்டத்தை ஓடினேன், என் ஓட்டத்தை சரியாக முடித்தேன். முடிக்கும்போது சரியாக முடிக்கணும். நம்ம இந்த ஜபம் சும்மா ஏனத்தானோ உக்காந்து போன இருக்கக்கூடாது. அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், 4லேருந்து 6 மணிக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பாருங்கள். எனக்காக பயந்தெல்லாம் வர வேண்டாம், நான் திட்டுறேன், நான் செய்கிறேன், அப்படி பயந்தெல்லாம் நீங்கள் வர தேவை கிடையாது. நான் கர்த்தருக்கு எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், 6 மணிக்கு ஜபத்துக்கு வரேன்ட்டு, ஆண்டவரே 6 மணிக்கு நான் உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். என்றைக்கோ ஒரு நாள் 5 நிமிஷம் லேட் ஆகணும். ஆனால் டெய்லி அதே பழக்கம் வச்சுருந்தேன்னா நீ வாழ்க்கையில் சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, சாத்தானை நீ மேற்கொள்ளவும் முடியாது. புரியுதா? நீ மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீ எதை தீர்மானம் பண்ணியோ அதில் நிற்கணும். அல்லேலூயா.